வணக்கம். யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினே கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். செம்மணி புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட சவப்பொட்டி நீதிமன்றில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ராஜாவரோத்தியம் சம்பந்தன் எக்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட். ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்கு பொருத்தமானவர் சம்பந்தன் நாடாளுமன்றில் அரசு தரப்பு புகழாரம். தமிழக மீனவர்கள் 7 பேரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு. காவல் நிலையத்தில் குடும்ப பிணக்கு தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் உயிரிழப்பு. கமல்ஹாசன் எனும் நான் இந்திய நாயகியின் கடமையை செய்ய போகின்றேன் பெருமிதம் தெரிவித்த கமல்ஹாசன். தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதல் போராக உருவெடுக்கும் அபாயம் தாய்லாந்து பிரதமர் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தடவியல் அகழ்வு தளம் 2 என பெயரிடப்பட்ட புதிய பகுதியில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த பகுதியில் இருந்து சட்டபூர்வமாக உடற்கூட்டி பரிசோதனை செய்யப்பட்டு சவப்பொட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 20ஆம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் தடவியல் அகழ்வாய்வு தளம் 2 சட்ட ரீதியாக உடற்கூட்டு பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது. அந்த சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய உடற்கூட்டு பரிசோதனை செய்யப்பட்டது என்பதை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அது மீளவும் மண் போட்டு பாதுகாப்பு மூடப்பட்டுள்ளது. தடவியல் அகழ்வாய்வு தளம் 2 தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. காலம் சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் இந்த நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளுக்கு பொருத்தமானவராக இருந்ததாகவும் அந்த அதிர்ஷ்டம் நாட்டுக்கு கிடைக்காவிட்டாலும் அவரின் குண அம்சங்களை கொண்ட தலைவர்கள் அந்த பதவிகளுக்கு வர வேண்டும் என்று சபை முதல்வர் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ராஜாவரோத்தியம் சம்பந்தன் எக்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட். Honorable Speaker, I rise today with a sense of profound loss to move a vote of condolence. காலம் சென்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் மீதான அனுதாப பிரேரணையில் உரையாற்றும் போதே சபை முதல்வர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத சிறந்ததொரு அரசியல்வாதியாக ரா சம்பந்தன் இருந்தார். அவரின் மறைவு தொடர்பில் அவரின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடன் நான் 2001 முதல் 2010 வரையிலும் 2015 முதல் 2020 வரையிலும் எதிர்க்கட்சியில் இருந்துள்ளேன். அப்போது எமது கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பாராளுமன்றத்தில் வேறு அரசியல்வாதிகளிடம் இருந்து அவர் மாறுபட்ட ஒருவராக இருந்தார். அவரின் அரசியல் கொள்கைகளில் 100% இணங்காதவர்களாக இருந்தாலும் நாங்கள் எப்போதும் மதிப்பளிக்கும் தலைவராக அவர் இருந்துள்ளார் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க புகழாரம் சூட்டினார். On the death of our parliamentary colleague, the very senior, late Honorable Rajavirodhiram Sambandhan, the leader of the Ilanke Tamil Arsu Katchi ITAK, who represented the constituency of Trincomalee. The late Honorable Rajavirodhiram Sambandhan was first elected to the parliament in 1977 under the political party of Tamil United Liberation Front, representing the electoral district of Trincomalee, and served his constituency and the country at large as a member of parliament until 2024. கடந்த ஜூலை 13ஆம் தேதி நெடுந்தீவு கடல் பகுதியில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 7 தமிழக ராமேஸ்வரம் மீனவர்களையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஊர்காவல்துறை நீதவான் நளினி சுபாஸ்கரன் நேற்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த மீனவர்கள் அவர்களது இந்திய இழுவை படகுகளுடன் காங்கேசன்துறை கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். பின்னர் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டு ஜூலை 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அன்றிலிருந்து நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இவர்களுக்கு நேற்றைய விசாரணையில் மேலும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 25 படகுகளுடன் 185 தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் குடும்ப பிணக்கு தொடர்பாக விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நபர் உயிரிழந்துள்ளார். நேற்று நண்பகல் 12:20 மணியளவில் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் 66 வயதான கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். குடும்ப தகராறு தொடர்பாக விசாரணைகளுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ரத்தினம் ராசு என அடையாளம் காணப்பட்டவர் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்று கிளிநொச்சி நீதிமன்ற நீதிபதி ஜமீல் பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டார். கிளிநொச்சி காவல்துறையினர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அடுத்து சர்வதேச செய்திகள். மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினராக டெல்லியில் நேற்று பதவியேற்ற மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் இந்தியனாக எனது கடமையை செய்ய போகிறேன் என்று பெருமிதத்துடன் கூறியுள்ளார். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் கமலஹாசன் டெல்லியில் மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். திமுக கூட்டணியின் ஆதரவுடன் அண்மையில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட கமலஹாசன் தமிழில் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு விழாவில் கமலஹாசன் இருந்தால் இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் நிறைய ஆண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன். நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். பதவியேற்ற பின்னர் இந்தியனாக எனது கடமையை செய்ய போகிறேன் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். அவர் உறுப்பினர் பதவியேற்பு ஆவணங்களில் கையெழுத்திட்டார். தாய்லாந்து கம்போடியா இடையே நடைபெற்று வரும் ராணுவ மோதல் காரணமாக எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் எல்லை பகுதியில் வசிக்கும் இரு நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு சொந்தமான இடங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். தாய்லாந்து எல்லையில் இருந்து 1,38,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் சுரிட் மாகாண எல்லையில் உள்ள தாமியுன் தோம் எனும் இந்து கோயிலை மையமாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் மீண்டும் பதற்றம் அதிகரித்து ராணுவ மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த மோதல் காரணமாக தாய்லாந்து எல்லையோர மக்கள் 1,38,000 பேர் தங்கள் பகுதியில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். இவர்களில் பலர் அரசு ஏற்படுத்தியுள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இரு நாட்டு ராணுவத்துக்கு இடையான மோதல் காரணமாக தாய்லாந்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 14 பேர் பொதுமக்கள் என்றும் ஒருவர் ராணுவ வீரர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 46 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இவர்களில் 15 பேர் ராணுவ வீரர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ மோதலுக்கு கம்போடியா தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ள தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் மோதலுக்கு முடிவு வராவிட்டால் அது போராக வெடிக்கும் என எச்சரித்துள்ளார். நாங்கள் அண்டை நாடுகள் என்பதால் சமரசம் செய்ய முயற்சித்தோம். அதே நேரத்தில் அவசர காலகட்டங்களில் உடனடியாக செயற்பட எங்கள் நாட்டு ராணுவத்துக்கு நாங்கள் உத்தரவிட்டுள்ளோம். நிலைமை மோசமடைந்தால் அது போராக உருவாகலாம். இருப்பினும் இப்போதைக்கு அது மோதலற்ற அளவில் மட்டும் உள்ளது என்று பாங்காங்கில் செய்தியாளரிடம் பேசும்போது தெரிவித்துள்ளார். கனரக ஆயுதங்கள், பீரங்கிகள் மற்றும் PM-21 ராக்கெட் அமைப்புகள் மூலம் குண்டுகளை வீசியதாக கம்போடியா படைகள் தெரிவித்தன. தகுந்த பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று தாய்லாந்து ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே இரு நாடுகளும் மோதலை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா உள்ளிட்ட நாடுகளும் ஐநா அமைப்பும் கோரி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.